கோஜா கேமர் 1 மில்லியன். கோஜா கேமர் 1 மில்லியன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1 லைவ் வீடியோ. ஹாய் காய்ஸ், நான் தான் ஒபிடி கேமர். அவன் கூட தான் இருக்கேன். ஆமாம், அவனோட மாமா பையன். கோஜா கேமர் வந்து என்னோட மாமா பையன். கிருஷ்ணா இந்த ஸ்டீவ். நீ மைன்கிராஃப்ட் ஆட போறோம். மைன்கிராஃப்ட் லைவ் தான விட்டுருங்கடா டேய். அப்படியே எடுத்து கிட்ட சொல்றேன். அது அப்படியே எரிஞ்சு உயிந்து சாவட்டும். எங்கடா ஊத்துச்சா? தினேக்குது பாரு. டேய் குடு சாவியே இல்ல. ஏய் குடி, நான் அடிக்கிறேன். இங்க வச்சா அங்க நெருப்பு வச்சிருக்கேன். சரி गाइस, நம்ம லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மறக்காம டேய் LAS போட்டு சொல்லிடலாமாடா? LS நல்லஸ்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இப்போ மட்டும் பசித்து வந்து தோத்துட்டானா அதுக்கு வந்து டேய் தோ நான் ஃப்ரீ கத்துக்கு. இதில் ஒரு லைஃப் ஆச்சு போச்சுன்னா ஃபுல்லாக லைஃப் கட் ஆயிடுச்சுன்னா டேய் நான் ஒன்றும் ஹார்ட்கோர் கேம் இல்லை. ஹார்ட்கோர் கேம் இல்லை. நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னா லைக்கோ நீ ஜெயிச்சிட்டனா லைக்கோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க காய்ஸ். என்னால் ஜெயிக்க முடியாது காய்ஸ். இது நான் ஃப்ரீ ஃபயர் கிடையாது. இதுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது உனக்கு தம்பி. நீ ஃப்ரீ ஃபயரு இல்லைன்னா அந்த மாதிரி நார்மல் கேம் ஆடினப்ப நல்லா அப்படி இல்லை. ஒரு கேமர் நான் கூட ஒப்பிட்டு கேமர். நீ ஒப்பிட்ட கேமர் RX100. நீ நான் போட்டுவேன் லைவ் வீடியோ தான் போடுவேன். நான் கேம் வீடியோவே போடுவேன். ஐஸ் நான் பையன் வெறுப்புறாங்க ஐஸ். அப்புறம் கோஜா கேமருக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தட்டி விடுங்க. அப்புறம் ஒபிடி கேமர் RX100க்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்புறம் இனியா ரூபி அந்த யூடியூப் சேனலுக்கு லைக் பிச்சு விடுங்க. அப்புறம் ஒபிடி கேமர் SS அதுக்கும் லைக் எல்லாரும் விட்டுருங்க. எல்லாரும் நீ சொன்னீங்க, நீ எனக்கு பண்ணியாண்டா லைக் சப்ஸ்கிரைபரு. பண்ணுங்க காய்ஸ். நடிக்காத. ஐயோ முதல்ல நம்ம பிக்கெக்ஸ் செய்யலாம். தாமரை இல்லை, மல்லி மல்லி மல்லிப்பூ மல்லிப்பூ. ஏய் நீ தான் அஸ்வின் மாமா ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணியிருந்தது தெரியுமா? ஆமாம், ஃபோன் பண்ணி பேசிச்சு. அது எதுக்குன்னு டச்சுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஃப்ரீ ஃபயர் ஆடுறதுக்கு. இவனை 10 மணிக்கு வரேன்னு சொன்னான், ஆனால் போகவே இல்லை. அஸ்வின் மாமா நீ ஒரு கீக்க தாவலடியம்மா. விருதங்கள் எடுத்து மலை ஏறி துடித்து இது பாரு, எனக்கு கம்மி போட முடியும். கோலு கச்சிச்சு கைஸ். ஏய் நெருப்பாற ஊதனா ஏந்திரியாம்மா. இவன் நம்ம லக்கு தான். ஒரு வாட்டி கூட தோக்கல. சப்ஸ்கிரைப் லைக் பிச்சு விடுங்க गाइस. எல்லாரும் விட்டுறணும் லைக்ஸ்னா. எஸ் அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோங்களும் நல்லா காமெடியாக எடுத்து போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ டார்கெட்டாக இருக்குது. அப்புறம் ஒன்று டார்கெட்டா இனியா ரூபின்னு சொன்னேன்னா இப்போ ரூபி தான் எல்லா துணியும் கச்சி போட்டுன்னு இருக்குது காய்ஸ். அடுத்த வீடியோ என்னடா? அடுத்த வீடியோ நீங்கள் மட்டும் லைக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ மாசான காமெடி ஃப்ரீ ஃபயர் தான் போடுவோம். அதில் நாங்கள் தோற்றுமா ஜெயிச்சோமா இல்லை, ஜெயிச்ச காமிப்போம், போய் அடிப்போம். எஸ் அவன் சொன்ன மாதிரி. எப்படி ப்ரோ அவனுக்கெல்லாம் இது தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவன் நூபலாக இல்லை, நல்ல ப்ரோ பிளேயர் தான். சாப்பிட்டு கீச்சு போட்டுனீரா? அம்மா என் கையை எடுத்து வச்சுக்கினா எனக்கு எங்கள் அம்மா குடினாடா. நான் செய்து எப்பவுமே டேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு கோல் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு டார்ச் இல்லைன்னா ஜாமி தொல்லை கத்த ஆரம்பிச்சுடுவாங்க.
அந்த கிரீன் மேன் தான் பவர். எவனே எனக்கு தான் தெரியும், இவனுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சொல்றேனா அவன் பேர் கிரீப்பர். நான் எப்பவுமே ஃப்ரீ ஃபயர் இன்னும் நார்மல் கேம்ஸ் அவ்வளோதான். அப்புறம் பப்ஜி ஆடுவேன். நீலாம் மக்கடா நம்மள மாட்டு பையன் நான் இது நான் ஃப்ரீ ஃபயர்லாம் சொல்ல மாட்டேன். சனி காவியா அத நான் உட்காராதேன்னு பாத்துக்கோ. இதுதான் நல்ல காவியா பின்னாடி உட்காந்துக்கோ. முன்னாடி ட்ரெஸ் செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல வேளை ஏய் மண்டத்துல சொல்ற மாட்டீங்க. நல்ல வேளை நான் கெட்டிக்கிட்டி நானே. நம்ம கொஞ்சம் கொலரான அழகு தான். இன்னும் பயந்து போயிட்டு தெரியுமா? ஏய் நடிக்காதடி. டேய் ஆமாடா டேய் என் காலே பாதி எரிஞ்சிச்சுடா. முடி காப்பர் எதுக்கு தேவை எடுக்கிறேன்னா அதை வச்சு செஸ்ட் பிளேட்டு அதுக்கப்புறம் என்னன்னா வெங்காயம் நல்லா பிரவுனா பசித்தோட அம்மா ரெஸ்ட் எடுத்து செஸ்ட்ல அடி வாங்குவாங்க. ஆமா பசிக்கிற அம்மடி ரெஸ்ட் எடுத்து பசிக்க செஸ்ட்ல அடிப்பாங்க. டேய் எங்க அம்மா பத்திலாம் சொல்லாத, நீ யார் சொல்லு. அப்போனா இது மாதிரி காமெடி வீடியோஸ் போடணும்னா லைக் அண்ட் ஷேர் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. நாய் மாதிரி கிழிங்க. நான் எங்க பேப்பரை கிச்சி கஷ்டப்பட்டு ஏறி வச்சிருக்கோம். அது உனக்கு தேவைதான், உன் வாய்க்கு அதெல்லாம் தேவைதான். வேங்கோ இது பாரு வாய் நிறைய வந்துதான் 100 கிலோமீட்டர் வரி. ஓகே 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 நம்ம வேட்டோட வம்பு வைக்க போறோம். யாருன்னா இந்த பையனா தான். உனக்கு நம்ம மாப்பிள்ள மதுரையிலேருந்தே சொல்லிட்டேன். மதுரையோட மாப்பிள்ள திருச்சியிலேருந்து மாமா லட்டு வாங்கி வந்துக்கிறேன்டா. ஆச்சு ஏய் திருச்சியில் இதுதான் ஃபேமஸ். அம்மா ஐயோ ஒருத்தன் இந்த பிரவுன் மோசமான கிளிடா உட்கார்ந்து. அவன் கிளிக்கிறதுக்கு தான் லக்கி. அப்பா கொஞ்சம் சீக்கிரமா ஐயோ இந்த அக்காவை இந்த பையனை அடிக்கிறன்னு நீ கீன்னு கத்த போகிறான். தம்பி வேணாம் தம்பி. ப்ரோ நான் குட்டி பையன் ப்ரோ, திரும்ப கை வச்சுடா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ நான் உங்களை போட தெரியல ப்ரோ. அவங்களுக்கு புண்ணியாவை போட்ட ப்ரோ, என்ன விடுங்க ப்ரோ வேணாம் ப்ரோ அப்பா கரடி மண்டை போயிட்டான். ஐயோ உங்க சுற்றி சரி ப்ரோ. என்னடா சரி ப்ரோ நான் பேசல ப்ரோ. என்னடா உன்னை குத்தி முடியா? ஐயோ அவன் கத்துறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்டுது. இப்போ நல்லா எடுக்கிறோம். நம்ம ஃபுட்டு சாப்பிடலாம், நம்ம செத்து போயிடும். இதோ இந்த பையன் தான் தச்சு பையன். லைன்ல இருக்கிறானாட போதும்டா இங்கே வச்சுக்கோ. இவங்க செஞ்சு என்னைக்கு முடிக்கிறதோ நம்ம சாப்பிட்டு என்னைக்கு ஏப்போ விடுதோ தெரில. அதனால் என்னன்னு நினைக்கிறேன் இவங்க சேர்த்துக்கு லைட்டரை பச்சைக்கிறதுக்குள்ளே பத்தி பச்சை கீக்கிறதுக்குள்ளே ஒரு ஹவர் தான் ஆயிடுது. நம்ம வந்து ஒரு ஹவர் ஆகுது. இந்தா பசிக்குதே 2 மணி ஆக போகுதுன்னா நீங்கள் ஒன்றும் சேவாமல் இருக்கிறீங்க. நியாயமே இல்லை, 3 மணி ஆக போகுது. சீட்டு இன்னும் கல்லே தப்பு நடிப்பேன். 1 மணி வேண்டும் இன்னும் சாப்பாடே தரல. சீக்கிரம் செய்யுங்க. நான் தள்ள போ டப்பு நடிப்பேன். ஓய் இப்பதான் ஆனியனே போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கீச்சுன்னு டச்சு சொன்னா நம்ம செத்து போயிருப்போம். இந்த ஒரு குண்டனா யார் உப்ப போடுறாங்களோ அவங்க தான் எடுக்கணும்பா. எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. 2 ஜாமி வர தச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் பொழிச்சேன். எத்தனை இது ஆட்டு இருக்கு? 3 தான். ஏன் செத்துட்டு பண்ண நேற்றுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஓய்ந்தோன்னா நம்ம கதை அதோ ஈசனை கூட கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூனு. எல்லாமே சேர்த்து மிளகாத்தூள்
இங்கே பக்கத்தில் திக்கி வந்துருக்காங்க, அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே ஆடுறோம்னா திருவள்ளூரில் இருந்தால் நம்ம 68 நம்ம 68 லால் பகதூர் ஸ்ட்ரீட், ஒண்டிக்குப்பம், திருவள்ளூர். அங்கே வந்தோன்னா எங்களை சந்தித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். நம்ம முந்தியில் யாரா ஃபோட்டோ எடுப்பா? விக்னேஷ் சந்தில் நம்ம இன்னத்துக்கு சாப்பிட்லன்னா நம்ம கடவுள்கிட்ட போயிடுவோம். ஆமாண்டா, தண்ணியே ஊற்றாம தான் செய்யணும் மசாலா. நம்மக்கிட்ட இன்னும் ஒரு தம்பி இருந்தாருன்னா குழச்சிடலாம். ஏன்னா ஆடு அப்படியே செய்யணும். ப்ளீஸ் அதுதான் இது மேலே நீங்க சாப்பாடு செய்யணும். ஆல்ரெடி ரெடி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா மசாலா பொடி சாப்பாடு தான். மேகி மசாலா பொடி சாப்பாடு தான் சாப்பிட போறோம். அது பதிலா மேகியா வைக்கலாம்னு கேட்கலாம். கோல்டு எல்லாமே ஜுரம் மேகி வேணும் இல்லம்மா, பறந்து போய்டும். இது லைட்டா இந்த மசாலா சாப்பிடுங்க. லைக் பண்றீங்க இந்த வீடியோவை. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சொல் போகுது. நம்மளுக்கு கருப்பு பிடிக்காது. ஒயிட் ஆயிடும், ஒயிட் ஆயிடும். சத்தானே உருண்டை புடிச்சு அப்படியே பேன்ல போட்டு ஃப்ரை பண்றீங்கடி. அப்பா கடவுள் இருக்கிறாரு. வில்லேஜ் தலபதி நின்றதுனா இதுல வாட்ச் ஊத்தி அப்படியே கலந்து அப்படியே ஒரு போட்டு எல்லாருக்கும் ஷேர். ஐயோ எல்லாமே தெரியும். பேன் அதுல அப்படியே அம்மா வீட்ல இருந்து என்ன காலி ஆயிடுச்சு. என்ன அப்படியே எடுத்துவா. அப்பா எனக்கு எதுவுமே கிளியராவே தெரிய மாட்டேது गाइस. பிரைட்னஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப பிரைட்னஸ். ஆல் வாவா. நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா எங்க அக்கா வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா எல்லாரும் பசிக்குது என்ன செஞ்சாங்க சொல்லினே இருந்தாங்க. அதுக்கு நான் எங்க அக்காவை என்ன பண்ணேன்னா மசாலா உருண்டையோட மசாலா சாப்பாடோட பண்ண போறோம். எப்படி பண்றது வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் எந்ததாண்டா வாங்க. நம்ம சமையல் கட்டு உள்ள போலாமா? இப்போ இந்தல இல்ல ஒரு அப்பா தண்ணிக்குள்ள வந்துட்டோம் போய். கிளியரா தண்ணி. ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப். ஒரு கிண்ணம் கார சார்மா இரும்பல் கோல்டு எதுவா இருந்தாலும் உடனே பறந்து போய்டும். ஃப்ரையும் செஞ்சுக்கலாம். பறந்து எப்படி கோல்டு போகும்? ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கு என்ன பண்ணனும்னா ஒரு பவுல்ல எடுத்து எண்ணெய் ஊத்துறதுல கடுகு போட்டுக்கணும். ஆனியன் ஜஸ்ட் மிஸ் தக்காளி போட்டுக்கணும். புதினா ஜஸ்ட் மிஸ் गाइस. கொத்தமல்லி போட்டுக்கணும். நல்லா வந்துக்கணும். நல்லா மசாலா எல்லாம் போட்டு கரம் மசாலா உப்பு இப்போ நம்ம காலையில இருந்து ஓடிடலாம். போட்டு இப்போ போட்டோம்னா நம்ம ஜாமி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு அடிப்பாங்க நம்மள. गाइस இதை மட்டும் லைக் பண்ணிட்டீங்கன்னா गाइस மைக் வாங்கிப்போம். மைக் வாங்கினா கிளியரா கேட்கும். மன்னிச்சிடுங்க இப்போ கேட்கறதுக்கு இது மாதிரி. சாரி ப்ரோ, என்ன மட்டும் தான் எங்க வீட்ல இருக்க முடியுது. ஆனா எங்க வீட்ல முட்டை இல்ல. இது வந்து உருண்டை புடிச்சு இத பண்ணு. ஒரு pan எடுத்துக்கலாம். ரீஸ்பான் பாயிண்ட் தான் நல்ல செகண்ட். அவளுக்கு தெரியாது, ஏன்னா அதுல நிறைய இருந்தது. அதுல இருந்து மேல தூள் முட்டை எடுத்து எதுக்கு சொல்றடி அவ தேட போதே. அவ ஏடா நான் சொல்லிக்கிறேன். அவ டாடி எடுத்துக்கிச்சின்னு சொல்லிடலாம். இது என்ன பண்ண போற? பாபா ஏய் செம்ம ஓபிடா இது. ப்ளீஸ் गाइस செம்ம ஓபி गाइस இது. நம்ம ஜஸ்ட் மிஸ்ல என்ன பண்ணோம்னா கலரிக்கலாம். பண்ணிட்டோம். காச்சு தம்பி ஒரு முட்டையில 10 பேர் சாப்பிடுவீங்களா பாயிலே? நீங்கனா மேல தான் இருக்குது வில்லேஜ் கச்சா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? இப்ப மேல போயிட்டு வில்லேஜா இந்த முட்டையோட செடியை போடுறேன். நான் போடு நீ போயிட்டு நான் பத்த வச்சு சுட்டுறேன். எல்லாம் ஒரேடியா ஊத்திடுவேன். சின்னதா சுடுற வேலை எல்லாம் இல்லை. எல்லாம் ஒரேடியா ஊத்தி முட்டை மாதிரி எல்லாம் ஷேர் இது மாதிரி இது பண்ணு. என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒரு pan எல்லாரும் எப்படி செய்றீங்கன்னு கேட்டுட்டே தலே எல்லாரும் எப்படி செய்றீங்கன்னு கேட்டு செய்யவே தெரியாம தாச்சி செய்ய. இப்போ வந்து ஆமா நீ யார்கிட்ட பேசுனீங்க? நான் ஏன் லைக் சப்ஸ்கிரைபர் கூட பேசுனீங்க. இது இந்த பொண்ணு யார்கிட்ட என்ன பேசுனீங்க? பண்ணனும்னா அடுப்பு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். டேய் ஒரு தங்கச்சி போயிட்டு முடிச்சிக்கிறா. கேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஒரு பேனல் எடுத்து மேல வச்சுக்கணும். ஏய் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும். கட்டுதே நாய் மாதிரியா? பேனல் எடுத்து இப்படி தான வைக்கணும் வேற. ஏன் அண்ணனோட தங்கச்சி கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட அண்ணன் முக்கியம். நாய் மாதிரி கத்துறாங்க. பேனல் எடுத்து
அப்புறமா வரல நான் வரத மாதிரி சொல்லுவேன். அது இதுல என்ன கலக்கறோம்? பாய முடி ஒரு குட்டி பாத்திரம் கிண்ணம் எடுத்துக்கிட்டோம். கிண்ணம் எடுத்துக்கிட்டு பேப்பர் போடு. வாயை பேசுறேன் ஃப்ரிட்ஜ் மேல ஒரு நோட். கிண்ணம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பேசுவேன்னா சொல்ல கைஸ். உங்களுக்கு இந்த சத்தம் பிடிக்கணும்னா சவுண்ட் கம் பண்ணிங்கன்னா ஆடுங்க பாருங்க. கிண்ணம் எடுத்துக்கிட்டு கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு ஆனியன் தக்காளி போட்டுக்கணும். ஆனியன் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா முட்டை வச்சு ஊற்றுக்குங்க. போட்டுடலாமா? வேடி போயிடுச்சு. அப்ப மேல உண்டோ வில்லேஜ் ஜாமி வில்லேஜ். நம்ம தூரத்துல பார்க்கும்போல வில்லேஜ் நினைச்சேன். ஏன்னா இது ஜாமி வில்லேஜ். எத்தனை வருஷம் பைத்தியக்காரன். நைட்டியா? இல்ல. இது நல்லா போடுறீ. எங்க இருக்குதுல கொஞ்சம் நம்ம பிளாக் ஸ்டிக்கர் வீடு மட்டும் கச்சிட்டனா நம்மளுக்கு கடவுளே இருக்கணும். போயிட்டு அது மேல இருக்க நோட் எனக்கு எல்லாம் வேட படிக்கும். இரு சீச்சி. எனக்கு இதுல என்ன காணும்னா அது அந்த ஸ்பைடர் தான். எல்லாமே அப்படியே உட்கார்ந்து மட்டும் ஸ்பைடர் ஐ நம்மள காண்டேத்தும். எத்தனை டைம் அது? 4 மணி 5 மணிக்கு உட்காந்து படிக்கலாம்னு நினச்சேன். தோகறாங்க சார். காலைல தான் உட்காந்து சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார். ரெடிடா. இது கன்ஃபார்ம் முட்டை இடமா போறதாகுது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா போயிட்டு நேராக போய் அந்த நோட்டை எடுத்துலாம். இதுக்குள்ள ஒன்று ஸ்லெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. வச்சு போய் எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். ஏன் அவனை போய் இது இதுக்கு என்னன்னா அயன் தேவை. நம்மள்கிட்ட அயன் இல்லைன்னு இன்னும் நம்ம மைனிங்க தொல்லை வீடை கட்டல. ரெண்டுமே கட்டாமல் என்னத்த நேரம் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. இந்த நீங்களே பார்த்தீங்க நான் வீடு இந்த இடத்துல எல்லாத்தையும் விட மாட்டேன். அப்படி தூங்கும் பச்சையா. இல்லை கைஸ் இதை கொண்டு வந்து எடுத்துருவேன் நான் அன்னைக்கு. ஏன்னா இது ஒரு ரோச்சு பாருங்க கைஸ். இது நல்லா ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா ஜாமி வந்ததால் அது நாசமாக போயிருக்கும். யாருக்குமே பிடிக்காம போயிருக்கும். கேஸ்ல கூட வைக்க கூடாது. 2 இருக்குது கைஸ். சதீஷ் எதுலேயும் இருக்காது. 2 இருக்குது இந்த இடத்துல. இஷ்டம்னால தான் ஒரு மசாலாஸ் போட்டு நாங்க பண்றது தயாரிச்சிட்டோம். நாங்க ஒரு ஜிங்க் ஃபைன்னு ஒரு கடை வச்சிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கியா? ஜிங்க் ஃபை இல்லை பைத்தியம் ஃபை. ஜிங்க் ஃபை நாங்க ஒரு கடை வச்சிருக்கோம். எல்லாமே ரூபி ஓடிச்சு கத்திரத்துல. நீ தான் அயன் 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 அயன். இந்த பிரெட் நூடுல்ஸ் அதுல பிரெட் ஆம்லெட்ல வெறும் நம்ம வந்து ஆஃப் அத போட்டுருக்கோம். வெறும் 10 ரூபீஸ் மட்டும் தான் பிரெட் ஆம்லெட்ல. இது நாங்களே இந்த தமிழ்நாட்டிலே இருக்காது. இந்த பொண்ணு நான் பண்ணனா நாங்க செய்யறோம். இது ஃபோன் வச்சிருந்தாகுது. ஏன்னா ஆன் பண்ணாம பேசினீங்க. இதெல்லாம் இந்த பொண்ணு இந்த சொல்லத நம்பாதீங்க. இது ஒரு திட்டு. அது வெறும் 40 ரூபாய் மட்டும் தாங்க. இங்க 2 பைத்தியம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. ஓயாம பைத்தியம் மாதிரி போன்ல ஒன்னு பேசினப்போ ஓயாம ஒரு ஃபேமிலி இருக்கும். ஓய் யார பத்தி சொல்றே? யூடியூப்ல உன்னை சாச்சிருவாங்க. ஐயோ தாயே 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 அங்கம்மா எங்க காப்பாத்துதே பைத்தியத்தை காப்பாத்துதே. இத பொண்ணுக்கு பிபி சுகர். அது ஏண்டி எங்க அம்மா வித்துனுக்குற? அம்மா மட்டும் சாமி வந்து எங்க அம்மா வைப்பியா நீ? டேய் உள்ள மொத்தத்தை ஃபுல்லா போடுறா. என்னடா இது? புட்டு ஒன்னு பத்தலையோ? தோகறாங்க சார். வணக்கம் சார். வணக்கம்ல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வணக்கம் சார். சார் சார் வணக்கம் சார். எப்படி செஞ்சது? நல்லாவே இருக்காது போல. வர இந்த சமையலே வரமாட்டேங்குது. பொட்டேட்டோ 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 ஆப்பிள்
பேக் தேவைப்படும். முட்டை மாதிரியா ஏய், நீ உள்ளே நீங்க இப்படி பண்ற மாதிரி நிலமை வரும். தேவையில்லாம நீங்களே கேஸ்ல போய் அளவுக்கு உங்களுக்கு காண்டாகும். ஆனாலும் நம்ம பொறுத்து கண்டிப்பா 5-6 மணி ஆனாலும் இதுலயே செஞ்சு சாப்பிடணும். நாங்க சாப்பிட்டு தான் போவோம் வீட்டுக்கு. நீ சாப்பிட்றதுக்கு நாங்களா பட்டினியா இருக்கிறோம். நீ செய்வ கிளியா பட்டுறான்னு முட்டை குழம்பாவே ஆக்கிக்கலாம். செம்மையா இருக்கும் குழம்பாக்கி. தொக்காக்கி கிச்சிட்டீங்க. ஏய் தண்ணி ஊத்திடலாமா? இல்ல நான் ஃப்ரை பார் மஜமாகுது. கீக்கும் தண்ணி ஊத்திடலாமா? ஏய் இவ வேற பயமா இருக்கு. டா பயந்தா கோலி வாய்தா அதிகம் பயந்த என்ன ஃபுல்லா பயந்தாங்கோலி என்ன மாதிரி ப்ளூ பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. இது பேரு ஃபிஷர் மேனோட வீடு. இது ரேர். தண்ணி வேற ஊத்திடுவா. பாருங்க இப்பதாங்க நல்லா வெந்து வந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தது உப்பு இல்ல கத்துறதுக்கு தான் லக்கி. தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேம்மா. எனக்கு பயமா இருக்கு சாமி. எங்கனா கொளுத்தி கிதிக்கு போறீங்க. அம்மா காவியா காவியா ஓம் சக்தி தாயே பைத்தத்தே. இப்போ நம்ம ஒருத்தங்க கூட ஃபைட் போட போறோம். டாய் அட்ரனா செம்மையா இருக்கு. சாப்பிட்டு போடுறேன். சீக்கிரமா எத்தனை போயிடு. ஏய் நீ சாப்பிட்டு பாரு. இனிப்பா இருக்குல்ல? கறி மசாலா போட்ட உடனே இனிப்பாயிடுச்சோ? இந்த மாதிரி ஒன்று செஞ்சதே இல்லை. நான் கூட செஞ்சது. கேவலமா வரும்னு நினச்சிட்டு தான் நல்லா வரும். நல்லா வரும்னு நினைச்சிட்டு தான் கேவலமா வரும். அத்தடில இருந்து கேவலமா வருது. ஆனால் ரொம்ப மசாலா போட்டு சரி ஏய் நோட்டு கிட்ட பத்த வச்சிட்டு போறடா எருமை. இடத்துல இருந்து ஒருத்தன் இல்லை யாருமே இல்லை இதுக்குள்ள. இந்த ரூம் பக்கவே ஸ்மெல்டர். இது நம்மளுக்கு தேவை. ஆமாங்க. நம்ம தேவை கைஸ். காலைல தான் வெடிச்சு முடியும். டேய் எந்த இடத்துலடா போயிட்டு இந்த எந்த இடத்துல போயிட்டு இந்த வாவ் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. கறி தொக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் கறி இருக்காது. இங்கே இருப்போம். நாங்கள் இதில் முட்டை போட்டு பதில் நீங்கள் கறியும் போட்டுருவோம். என்ன போடுறோம்? இதில் நீங்கள் முட்டையை போடக்கூடாது. கொஞ்சம் வாழ்ந்து நிற்கிறேன். 2K கிக்ஸ் இல்லை நாங்கள். நான் ஒன்று சொல்கிற மாதிரி நிறைய எடுத்து வாழ்ந்து நாங்கள் தெரியுதா? எரியவே மாட்டேங்குது. அப்படியே வெட்டி கல்லுலாம் வச்சேன்னா இது பொண்ணு பாரா. நம்மளுக்கு கிடைச்சது ஒரே பெரிய வில்லேஜ். அதாவது ஜாம்பி வில்லேஜ். உண்டாட்டா சொல்றது இனி அந்த அப்படி உண்டாட்டா. இப்போ நம்ம கிட்ட எலக்ட்ரா ஆகுது. அப்படியே பூரந்து போட்டு தண்ணியில் லேண்டான். இப்போ நம்ம இந்த சாவதா செய்யும். இந்த ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினச்சேன். இந்த 2வது நாளில் நம்ம இந்த வில்லேஜ் வர முடிக்கலாம். எதுவுமே பிடிக்காதுன்னா இதில் வரும் எடுக்க மாட்டேன். அவனை கிளாப் தட்டுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ பிற வருது. உங்கள் ஒப்பிட்டு வச்சு சொல்லி சொல்லி குஷ்மி லக்ஷ்மி வழங்கு. இப்போ நம்ம நடுவில் நம்ம இந்த மரத்துக்கு மேலே இருந்து போன நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இதுல இருந்து விடுப்பிறகுறவதே உங்கள் கோஜா கேமர் 1 மில்லியன் ஜோடி கத்திரிக்கா